ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோக்குள்ள அனிமி சீசன் 4 ஓட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மொத்த அனிமே ஓடிய ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்காம இந்த எபிசோடுக்கு வந்திருக்கீங்கன்னா கவலையப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நேத்திக்கு ஒரு பையன் நம்ம போட்ட வீடியோ சரியா கவனிக்காம இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ரோ இந்த சீன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, அது காணும் ப்ரோ, நீங்க சொல்லவே இல்லை ப்ரோன்னா அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு இல்லப்பா தம்பி இங்க இருக்குன்னு நான் வீடியோ எடுத்து அனுப்புனேன். அதாவது லேப்டாப்பே வீடியோ எடுத்து அனுப்புனேன் ப்ளே பண்ணி. இப்போ உனக்கு தெரியுதாப்பானதும் ஆமா ப்ரோ நான் பார்க்கல ப்ரோ, பார்க்காம இந்த எபிசோடுக்கு டைரக்டா வந்துட்டேன் அப்படின்னா அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு. சோ அதனால பார்க்காதவங்க போய் தெளிவா பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் சரியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இல்லனா அப்ப அரிமாவும் வாஷுவும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கிறதுக்காக வரும்போது இந்த இடத்துல ஒரு பையன் நல்லா துருதுருன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால இவனை பார்த்த உடனே யார் இவன் புதுசா இருக்கிறான், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கா வேற இருக்கிற மாதிரி தெரியுதான். யார் இவன் கேட்க இவனாப்பா இவன் நம்ம ஃபேமிலியோட பிரான்ச் ஃபேமிலியில உருவாக்கப்பட்ட ஃபுருட்டா, இவன் கிட்ட ஸ்ட்ராங்கான பவர் இருக்கான்லாம் தெரியல, பட் இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போறாரு. ஆனா இவங்களுக்கு அன்னைக்கு தெரியல நம்மள போட்டு தள்ள போறதே இந்த பையன் தான். ஏன்னா இந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபுருட்டா ஃபேமிலி சேர்ந்த பையன் வேற யாரும் கிடையாது, நிமுரோ வாஷு தான். அதனால இப்ப இந்த நிமுரோ வாஷு நம்ம காணிக்க கூட சண்டை போறதுக்காக ரெடி ஆனா இல்லையா. இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஃபைட் கொடூரமா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நிமுரோ வாஷு பாஸ்ட்ல ஸ்வாட வச்சுட்டு நல்லா ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்தோம் இல்லையா. அதனாலவோ இன்னவோ தெரியல இந்த இடத்துல கூட குயின் கேவ ஒரு ஸ்வாடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு காணிக்க கூட நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே இங்க பாரு காணிக்கே இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் போராடுறேன். அதனால என்னுடைய பிளானுக்கு இப்படி குறுக்கு நிக்கிறதுக்கு பதிலா என் கூட சேர்ந்து இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணு காணிக்கே, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த உலகத்துக்கு அமைதியை கொடுக்கலாம். இல்ல நீ என் கூட சேர மாட்டேன்னு சொன்னீனா உனக்கு கொல்றது தவிர எனக்கு வேற வழி கிடையாதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே காணிக்கவும் இவன் வச்சிருக்கிற மாதிரி ஸ்வாட தன்னுடைய காகுனியில இருந்து வெளியில எடுத்து வாடா ஒரு கை பாத்துடலான்னு இவன் ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல இவனுடைய கண்ணு பகுதியே காண போயிடுச்சு. இருந்தாலும் இவன் ஒரு கோல்ன்றதுனால இதை பத்தி கவலைப்படாம என்ன காணிக்கே நீ நான் சொல்றது எதுவுமே கேட்காம நீ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு நீனா இல்ல நானான ஒரு கை பாத்துடலான்டான்னு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய காகுனியை கொண்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க காணிக்கேவுக்கு ஒரு சின்ன ஷாக்கு. என்னன்னா இவன் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டிராகனுடைய காகுனே. அதனால இது எப்படி இவனுக்குள்ள வந்துச்சுன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த குளோன்ஸ் கூட நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அந்த இடத்துல என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்தவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. இருந்தாலும் ஒரு பேட்ச் போனா என்ன இன்னொரு பேட்ச் வருவோண்டான்ற மாதிரி இவங்க எவ்வளவுதான் போட்டு தள்ளினாலும் இன்னும் எக்கச்சக்க பேர் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கானுங்க. அதனால இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹீடேவும் ஹெட் இதை பார்த்துட்டு அட கடவுளை இவனுக்கு எங்க இருந்து வரானுங்க, இவங்களுக்கு அழிவே கிடையாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஏத்த மாதிரி தான் கீழே டிராகன் காகுனை வெளியில கொண்டு வந்தவன் காணிக்கை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது காணிக்கவே வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுறான். அது மட்டும் இல்லாம இவன் ஸ்வாட வச்சு வெட்டலான்னு பார்த்தா கூட அசால்ட்டா இதை பல்லால கடிச்சு துப்பிட்டு இவனுடைய காகுனையை வச்சு அட்டாக் பண்ணி எட்ட வந்ததும் இங்க பாரு நிமுரோ வாஷோ, நீ எனக்கு உன் கூட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒழுங்கா இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து நல்லவனா போயிடு. ஏன்னா இந்த உலகம் கோல்ஸுக்கு மட்டும் கிடையாது ஹியூமன்ஸுக்கும் தான். அதனால தேவையில்லாம நீ என் வழியில குறுக்க நிக்காத. அப்படி இல்ல நான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன், நான் வாஷு ஃபேமிலியை சேர்ந்தவன், இந்த உலகத்தையே ஆளுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீனா எனக்கு இப்ப இதை தவிர வேற வழி கிடையாதுன்னு காணிக்கை தனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு வித்தியாசமான காகுனியை வெளியில கொண்டு வரான். இருந்தாலும் இந்த காகுனி எப்படி இவனுக்குள்ள வந்துச்சு, இது எப்படி இவன் உருவாக்கணும்னு கேட்டீங்கன்னா இவன் நிறைய ஹியூமன்ஸ் கோல்ஸ் எல்லாத்தையும் டிராகனா இருக்கும்போது கொண்டா இல்லையா, அது மூலியமா தான் இப்படி ஒரு வித்தியாசமான காகுனியை கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே இந்த நிமுரோ வாஷு ஒரு அட்டாக் பண்ண இவனுக்கு ஒரு பக்கத்து கையே காணா போயிடுச்சு. ஆனா இவன் விடுற மாதிரி கிடையாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் உன்னை தடுப்பேன்டான்னு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய டிராகன் காகுனியை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்ட் எல்லாம் சொல்லி நம்ம வெறியேத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவன் காணிக்கேவை டவுன் பண்றதுக்காக சில விஷயங்களை சொல்றான். அதாவது இவன் லைஃப்ல நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி இவனை டவுன் பண்ணிட்டா இவனுக்கு ஈஸியா நம்ம போட்டு தள்ளிடலான்னு இவன் லைஃப்ல நடந்த அந்த கஷ்டமான விஷயங்கள் இவன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க காணிக்கேவும் அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு லைட்டா டவுன் ஆயிருந்திருப்பான். அதனால இதுதான் எனக்கான டைம், உனக்கு கொன்னுறான் இவன் ஒரு அட்டாக்க பண்றான். பட் அந்த அட்டாக்ல இவனுக்கு எதுவுமே ஆகல. இதனால இவனும் சரி ஓகே உன் அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறினாதான் உன் அட்டாக் பண்ண முடியும்னா அதையும் என்னால பண்ண முடியும். ஏன்னா இத்தனை வருஷமா அந்த சிசிஜி உடைய ஹெட்டா மாறுறதுக்காக எக்கச்சக்க வேலைகளை பார்த்திருக்கிறேன். அப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான்டா இன்னைக்கு நான் டிராகன் ஃபார்மையும் உனக்குள்ள இருந்து வெளியில வர வச்சு எக்கச்சக்க பேரை போட்டு தள்ளி இருக்கிறேன். அதனால உன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான வேலைன்னு அடுத்த செகண்டே அட்டாக் பண்றதுக்காக வாஷு கிளான்ல இருந்த எல்லாருடைய காகுனிய மூலியமா உருவாக்கப்பட்ட ஒரு காகுஜா ஆர்மரை வெளியில கொண்டு வரான். அதாவது நம்ம வாஷு கிளான் இருக்காங்க இல்லையா, அதுல யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அவங்க
அவங்களை எல்லாருமே கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய காகுனையை எடுத்து இவங்களுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் வாடா இன்னைக்கு ஒரு கை பாத்துடலான்னு இவன் ஒரு ஜெயிண்ட் லெவலுக்கு இருக்கக்கூடிய காகுஜா ஆர்மரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு காணிக்கை கூட சண்டை போட ஆரம்பிக்க காணிக்கைவுக்கு செம்ம அடி விழுது. ஏன்னா காணிக்கை என்னதான் டிராகன் ஃபார்ம்ல இருக்கும்போது கோல்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாருமே கொண்டு சாப்பிட்டு இருந்தாலும் அவங்க யாரும் வாஷு ஃபேமிலியில இருக்கிறவங்க அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க கிடையாது இல்லையா. அதனாலதான் நிமுரா வாஷ் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இவனுக்கு செம்ம டேமேஜ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவனுடைய உடம்புல இருந்து வந்த காகுனேவ்ல இருந்து ஒரே ஒரு கத்தி மாதிரி இருக்கிறது மட்டும் தான் இவன் கையில இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இவன் புடிச்சு போட்டு அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் பவர் நான் ரிலீஸ் பண்றேன்னு இவன் ஒரு டிராகன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இவனுடைய இந்த ஃபார்மை பார்த்து காணிக்கைவுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. ஏன்னா காணிக்கை இது வரைக்கும் தன்னுடைய 10% பவரை யூஸ் பண்ணி தான் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். அதனாலதான் இவன் கிட்ட இப்படி அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட இவன் பயப்படாம வாடா இன்னைக்கு நீனா இல்ல நானான ஒரு கை பாத்துடலான்னு ரெண்டு பேருமே நேருக்கு நேரா வந்து இந்த சப்வேக்குள்ள ஒரு அட்டாக்க பண்ணிக்கவும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் ஒன்னு கிரியேட் ஆகுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஓவர் பவர்டான பர்சன் இல்லையா. அதனாலதான் இப்படி இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது காணிக்கையுடைய கையில இருக்கக்கூடிய ஸ்வாட் மாதிரி இருக்கக்கூடிய காகுனி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமா நிமுரா வாஷோடைய அட்டாக்கால உடையிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த நிமுரா கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய காகுஜா வாஷு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே. அதனாலதான் காணிக்கையோடைய இந்த ஸ்வாட் கொஞ்சம் உடையிற மாதிரி போய்கிட்டு இருந்திருக்கும். இருந்தாலும் காணிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான கோல்ஸோடைய பவர் ரொம்பவே அதிகம் இல்லையா. அதனால இப்ப இவனை போட்டு தள்ளணும்னா எனக்கு இப்ப அவங்களுடைய பவரை யூஸ் பண்றது தவிர வேற வழி கிடையாதுன்னு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கோலுடைய பவரையும் ஒன்னா திரட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இந்த நிமுரா வாஷோடைய இந்த காகுஜா ஃபார்மையே ரெண்டு துண்டா கிழிச்சு கடாசிட்டு உள்ள இருக்கிறவன தன்னுடைய காகுனிய மூலியமா சதக்குன்னு குத்தி கொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்க பண்ணிட்டான். இதனால இவன் சாவர நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இந்த உலகத்தை ஆளணும்னு நினைச்சேன், நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் அழிச்சு கோல்ஸுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏன் இந்த மாதிரி நடக்காம போச்சு, ஏன் அந்த இடத்துல தோத்து போனேன், நான் இவ்வளவு பண்ணி தோத்து போயிட்டேன், அதனால இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாதுன்னு இவன் புலம்ப ஆரம்பிக்க டக்குன்னு காணிக்க இந்த இடத்துல வந்து இங்க பாரு நிமுரா வாஷோ என்ன எடுத்துக்கோ, நான் ஒண்ணுமே இல்லாத ஹியூமனா தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் ரீசியை பார்த்தனோ அன்னைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஏன் அது ஹியூமன்ஸாலையும் வந்துச்சு கோல்ஸாலையும் தான் வந்துச்சு. அதுக்கு நான் போயிட்டு ஹியூமன்ஸையும் அடிக்கல கோல்ஸையும் அடிக்கல. அதுக்கு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்களை புரிய வச்சு ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகணும்னு நினைச்சேன். அதனாலதான் அன்னைக்கு நினைச்ச அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் நினைவாக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஹியூமன்ஸ் அழிச்சு இந்த இடத்துல கோல்ஸுக்கு அமைதியை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு என் கையால உனக்கு நான் அமைதியை கொடுத்துட்டேன்னு நான் சூப்பர் பீஸை உருவாக்க போறேன்னு சொன்னா உனக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போக கர்மா இஸ் பூமராங் அது இன்னைக்கு தான்டா எனக்கு புரியுதுன்னு இவன் மனசுக்குள்ளே சில விஷயங்களை பேசிக்கிட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான். ஆனா பாஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி கர்மா இஸ் பூமராங் சொன்னா இல்லையா அது என்னன்னா இன்னைக்கு காணிக்கை எப்படி இவனுடைய காகுஜா ஆர்மர் எல்லாத்தையும் ஒட்டச்சு கட்டாசி இவனை சதக்குன்னு குத்தி கொன்னானோ இதே மாதிரி சேம் அட்டாக்கை யூஸ் பண்ணி தான் இவன் ஈட்டோ யோஷிமுராவுடைய ஒன்னையாவுல் ஃபார்மை உடைச்சிட்டு அவளை சாகடிக்கிற அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு வந்திருப்பான். அதனால இந்த சீனை பாக்குற நீங்க எல்லாரும் கர்மா இஸ் பூமராங்ன்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு நீ என்னடா அவன் கருத்து நான் சொல்றேன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. நம்ம இப்ப பாஸ்டுக்குள்ள போயிடலாம். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தான்னு சொல்லலாம் இல்லையா அந்த இடத்துல இவன் கூட ரீசியேவுமே இருந்திருக்கிறா. ஏன்னா ரீசியேவும் வாஷு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவ. அதனாலதான் அவளை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பார்த்துட்டு உனக்கு ஏற்பட்ட கொடுமைகளுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ண ரீசே. ஆனா கடைசியில இந்த இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு இறந்து போக இன்னொரு பக்கம் நம்ம காணிக்கையை சொன்ன மாதிரியே கோல்ஸும் ஹியூமன்ஸும் சேர்ந்து இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இப்ப ஆள் பற்றாக்குறை நிலைமை வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான குளோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் சூட் ஸ்டீல் நீங்க யாருக்கும் கவலைப்படாதீங்கன்னு இந்த இடத்துக்கு எக்கச்சக்க பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன் காணிக்கையோட டீம்ல எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா அவங்க எல்லாரும் காணிக்கவும் மத்தவங்களும் நம்மளுக்காக தான் போராடுறாங்க, நம்ம மட்டும் வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு அவங்களும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து சண்டை போட ஆரம்பிக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா இங்க இருக்கக்கூடிய எல்லா குளோன்ஸையுமே இவங்க சேர்ந்து போட்டு தள்ளிடுறாங்க. இதுல வேற இன்னொரு பக்கம் நிமுரா வாஷு இறந்து போயிட்டான் இல்லையா அதனால இப்போதைக்கு இவங்க 99% ஜெயிச்ச மாதிரி தான். அதனால இந்த வார்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் ஐ ரிப்பீட் நம்ம இந்த வார்ல ஜெயிச்சிட்டோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் காணிக்கை கரெக்டா கோர் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்துட்டான். இருந்தாலும் இவன் இன்னும் கொஞ்சம் மேல ஏறி போனாதான் அந்த கோரு கிட்ட போயிட்டு அதை மொத்தமா அழிக்க முடியும். அதனால இப்ப எப்படி நம்ம மேல போறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அதுக்காக தானே நாங்க இருக்கோன்ற மாதிரி இந்த இடத்துல டிஃபென்ஸுக்காக இருக்கக்கூடிய ஆப்னன்ஸ் எல்லாம் ஏதோ அனகொண்டா மாதிரி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதுங்க எல்லாமே அந்த கோர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போற அளவுக்கு ஹைட்டா இருக்கிறதுனால இதுங்களை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடலான்னு இதுங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு ஜம்ப் பண்ணி தன்னுடைய காகுனிய மூலியமா பறந்து வந்தவன் ஒரு வழியா கோர் அழிக்கிறதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். ஆனா ஒரு நிமிஷம் இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம இந்த கோரை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த டிராகனுடைய மொத்த உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரீசியோடைய மைண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தான் இல்லையா அந்த மைண்ட் ஒரு கட்டத்துல இந்த டிராகனுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக ரீசியோடைய உடம்ப ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சோ அந்த ரீக்ரியேஷன் ப்ராசஸ் தான் இந்த டிராகனுடைய கோர் பாயிண்டே. அதனாலதான் அந்த கோரை பார்த்துட்டு இவன் அழுததும் என்ன மன்னிச்சிரு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலன்னு ஃபேர்வெல் ரீசியன் சொன்ன அடுத்த செகண்டே இவனுடைய காகுனியை வச்சு ஒரு அட்டாக்கா பண்ண
இந்த கோர் மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதனால இப்ப இந்த டிராகனும் கோர் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமா சாக்லேட் எப்படி உருகி ஊத்துமோ அதே மாதிரி தான் இந்த டிராகனுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருகி ஊத்த ஆரம்பிக்க இந்த இடத்துல ஒரு சாங்க ஒண்ணு போட்டு விடுறாங்க. அந்த சாங்க முடிஞ்சுனா கீழே ஆட் பண்றேன், இல்லனா நம்ம வாய்ஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆகி சரியா ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் டிராகன் ஒரு பில்டிங் சுத்திக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா, அந்த பில்டிங் இப்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம ஜூசியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தர மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருந்த யூகினோரி இப்ப நார்மலா மாறிட்டாரு. அதனால இவரை பார்த்துட்டு ஒரு பக்கம் அவ சந்தோஷத்தோட அழுதுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நிஷிகியோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஆர்கனைசேஷன் டிராகனுடைய உடம்புல இருந்து எடுத்த சில செல்ஸ் மூலமா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை எல்லாருமே கியூர் பண்ணிட்டாங்க. அப்படிதான் சைக்கோவை கியூர் பண்ணது மட்டும் இல்லாம ஜின்ஷியோட தங்கச்சியுமே கியூர் பண்ணிட்டாங்க. அதாவது மரம் மாறி வளர்ந்துட்டு இருந்தது இல்லையா இவளுடைய கண்ணுல, அதையுமே கியூர் பண்ணி இப்ப இவள நார்மலா மாத்திட்டாங்க. அதனால குயின்ஸ் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஜின்ஷியோட உடம்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இறுதி மரியாதை எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஹீடே நம்ம காணிக்கையை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் மட்டும் போல இவன் கூட சேர்ந்து ஐயோட்டு டோகா ட்ரூ பன்சோ நிஷிக்கினி எல்லாருமே அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ஏன்னா 6 வருஷம் டைம் ஸ்கிப் ஆயிடுச்சு இல்லையா, அதனாலதான் இவங்க எல்லாரும் நல்லாவே பெரிய பசங்களாவும் பெரிய பொண்ணாவும் வளர்ந்துட்டாங்க. அதனால சரி ஓகே இப்படி நின்று பேசி இருந்தா சரி வராது, வாங்க காணிக்கையோட வீட்டுக்கு போலான்னு இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா காணிக்கையோட வீட்டுக்குள்ள வர ரிஞ்சி இந்த இடத்துல காணிக்கையோட குழந்தை கூட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்திருப்பாரு. இதுல வேற தலையில எல்லாம் பேண்ட்லாம் வேற போட்டிருக்காரா. அதனால இவங்க வந்ததும் அட கடவுளே இவனுக்கு இப்படி என்ன இந்த கோலத்துல பாத்துட்டான்ல என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா இந்த இடத்துக்கு காணிக்கை வந்துட்டான். அதனால காணிக்கையோட குழந்தை ஓடி வந்து ஹை அப்பான்னு கட்டி பிடிக்க காணிக்கவும் எல்லாருமே இதுக்கப்புறம் சந்தோஷமா தான் இருக்க போறோம்னு ஒரு சின்ன ஸ்மைல போட அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சு இந்த மொத்த அனிமேவுமே முடிக்கிறாங்க. சோ கைஸ் இத்தனை நாள் வரைக்கும் இந்த அனிமேவை பொறுமையா எனக்காக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த அனிமே ஸ்லோவா போகும்னு ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் நீ போடு ப்ரோ நாங்களா இருக்கிறோம் நாங்க பார்க்க மாட்டோமான்னு தினமும் நான் வீடியோ போடும் போது நிறைய கமெண்ட்டை போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதனால நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நான் இப்ப இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணணும். என்னன்னா நான் நெக்ஸ்ட் என்ன அனிமே பண்ண போறேன்னு சொன்னானோ அந்த அனிமையும் நான் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா வித்தியாசமா வேற ஏதாச்சும் ஒரு அனிமே தான் பண்ண போறேன். ஏன்னா ரீசன்ட் டேஸா நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாவும் சரி இல்ல கமெண்ட் செக்ஷன்லயும் சரி கேட்டது என்னன்னா ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அனிமே போடுங்க, அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இல்லாம ஸ்டோரி ஓரியன்டட் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால நானும் என்னடா இப்படி கேட்கறாங்களேன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே வந்து புரிஞ்சுது. நான் ஒரு ஃபேனா இருக்கும்போது என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஹீரோ மாசா இருக்கணும், கதை வந்து நல்லா ஜாலியா போகணும், அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு தோணும், என்டர்டெயின் பண்றதுக்கு தான் யூடியூப்குள்ளேயே நான் வருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே எதுக்காக தானே வராங்க, நம்ம மட்டும் ஏதோ ஒரு ஸ்டோரி ஓரியன்டா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால நம்மளும் வந்து ஹீரோ ஓரியன்டா இருக்கக்கூடிய அனிமையை நம்ம சூஸ் பண்ணுவோம், அதை வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இப்போதைக்கு வச்சிருக்கேன். பட் இந்த அனிமேலாம் நான் இன்னும் பிளானே ஆகல. ஏன்னா எனக்கு செம குழப்பமா இருக்குது, எக்கச்சக்க ஹீரோ ஓரியன்டட் அனிமேஸ் இருக்குது. ஏன் சில பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இமார்டல் கிங் போடுங்க ப்ரோ, அப்புறமேட்டு இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல், அப்புறம் ரீஇன்கார்னேட்டட் அனிமே அதெல்லாம் போடுங்க ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன், அது எல்லாமே அவங்க சொல்ற மாதிரி ஹீரோ ஓரியன்டட் தான். இருந்தாலும் இப்போ இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எந்த அனிமையை போடுறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சோ அதனால நான் ஒரு 2 days டைம் எடுத்துக்கிட்டு எந்த அனிமே ஃபர்ஸ்ட் போடுறதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள்ட்ட நான் சொல்றேன். ஆனா அந்த 2 daysல நீங்க வீடியோ பாப்பீங்க. ஆனா அந்த வீடியோ புது வீடியோன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாராசைட் அனிமேவை வந்து மூவி மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி மாப் சைக்கோ அப்புறம் ஜுஜுட்சு கைசினுக்குலாம் நான் பண்ணவே இல்லை. ஏன் வயலட் எவர்கார்டன் கூட நான் பண்ணவே இல்லை. அதனால அதை எல்லாத்தையும் மூவி மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த 2 daysக்குள்ள அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா ஒரு புது அனிமையோட எபிசோடுக்குள்ள போயிடலாம். இருந்தாலும் நம்ம இப்ப பார்த்து முடிச்ச டோக்கியோக்குள்ள அனிமே இருக்கு இல்லையா, இதை பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும் நான் 100% ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணல, வெறும் 10% ஸ்டோரியை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மீதி இருக்கக்கூடிய 90% என்னுடைய கற்பனை கலந்த ஒரு புனைக்கப்பட்ட கதைகள்னு சொல்லலாம். என்னடா வித்தியாசமான வார்த்தைலாம் சொல்றேன்னு கேக்குறீங்களா, அப்படிலாம் இல்ல, கற்பனையா நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு கற்பனையா கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இந்த மொத்த அனிமேவும். சோ அதனால நான் பண்ண எக்ஸ்பிளனேஷன் டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா, இல்ல ஏதாச்சும் மாத்தணுமான்றதை தான் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கீழே கமெண்ட் பண்ண சொன்னேன். சோ அதனால லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமேவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.